ரேண்டமாக திஸ் ஜஸ்ட் பாப்ட் அவுட் ஆன் மை ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம் அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தா துஷாரா விஜயன்லாம் இருந்தாங்க. ஓகே இன்ட்ரெஸ்டிங் காஸ்ட் ப்ரைமில் வருவது சரி அப்பாஸ் வேறு இருந்தார். சரி வாங்க பார்ப்போம் என்ன சொல்லிட்டு எக்ஸாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஓகே சீரீஸாக படமா எதுவுமே எனக்கு தெரில. பட் வி ஆர் ஜஸ்ட் கோனா வாட்ச் இட். ஓகே ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வெல்கம் பேக். இன்னொரு வீடியோ போகிறோம். எக்ஸாம் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து என்னென்னா நான் ஒரு 6 கிட்ட வீடியோ பண்ணிட்டேன். ஆனால் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அபவுட் த மெட்ஸ் ஆர் ஒரு மாதிரி ஒரு கண் ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு கிடினஸ் இருக்குது. நான் ஐ திங்க் இந்த வீடியோ இன்னும் 2 வீடியோ இருக்குது. அதை டக்குனு பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டக்குனு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டக்குனு ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஜோனில் ஒரு இதில் இருக்குது எனக்கு இன்றைக்கி ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் லைட்டாக வலிக்குது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு நான் ஏதாவது அப்படி தான் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வேறு தான் நினச்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. நம்ம ஸ்டேட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற 107 சென்டர்ஸில் எக்ஸாம் நடக்க போகுது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்கேமை பற்றி நீ சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய உலகம். ஜான்சி ஒரு தபால் மெசஞ்சர் மரமல்லி கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை ஒப்படைப்பான். ஒரு டிஎஸ்பியை கிட்னாப் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடி? வெல் டன் ஜான்சி. என் பேர் ஜான்சி இல்லை, மரமல்லி. இவங்க மரமல்லி. She is going to join as a DSP in Thaikara jurisdiction. ஓகே. இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாம்ல என்ன ஸ்கேம் பண்ண போறீங்க? சத்தியமா இருக்குது. அது வேணும். ஓ, தைக்காரில தான் ஸ்கேம் நடக்குது. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடி அடுத்த 10 நாள் அரிதாரம் பூசிக்கிட்டு ஓடி தான் ஆகணும். பூசின அரிதாரம் கலையறதுக்குள்ள நாம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கணும். என் பொண்ணும் உங்களை மாதிரி ஒரு டிஎஸ்பி வரணும். நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்கள்ல யார் யாரெல்லாம் பணக்கார வீட்டு பசங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட குறுக்கு வழியில பாஸ் பண்ணி ஹையர் போஸ்டிங்க்கு போலாங்கிற ஆசையை தூண்டணும். அது யாரு பண்றாங்கன்றத நெருங்கிட்டோம். இத்தனை வருஷம் ஆகியும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கல நீ. வாலும் தெரியாம தோலும் தெரியாம மாட்டிக்க போற நீ. எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் பேப்பர்லாம் பிரின்சிபல் ரூம்ல பேக் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி கிளம்பி இருந்தாரு. எக்ஸாம் முடிய இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆக்குனீங்க? ஃபாஸ்டா பண்ணு. ஃபாஸ்ட். டிஎஸ்பி மேடம், என்ன தெரியலையா? உங்க கூட தானே இருந்தேன். சீரியஸ் இன்ட்ரெஸ்டிங் கைஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளாட், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கேம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. அது லீட்ஸ் காஸ்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. நல்ல ஒரு கதையை சொல்ல போகிற ஒரு சீரீஸ் மாதிரி இருக்குது. வெரி இன்ட்ரீகிங்காக இருக்குது. எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கணும் என்ன தான் சொல்ல வராங்க. கடைசியில் இந்த கதை எங்கே தான் போய் முடியும்? ஏன்னா இது பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் அந்த பாலிடிக்ஸ்க்கு பின்னாடி என்ன தான் இருக்குன்றதை இதில் காமிப்பாங்களா? எப்படி காமிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அதுதான். ஸோ என்ன காமிக்க போகிறாங்கன்ற பார்க்க ஐ எம் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டட். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் அண்ட் நல்ல ஒரு காஸ்டிங். நான் அதை தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் டக்குன்னு உள்ளே வந்தேன். எப்படி பார்த்துருவோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். வெயிட் பண்ணி பார்ப்போம் சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி பார்ப்போம். நன்றி.